சரி கவனிங்க, கிருபை பெற்றவளே வாழ்க. இந்த அம்மாவுக்கு கிடைத்த முதல் கிருபை இயேசு. இந்த அம்மாவுக்கு கிடைச்ச இரண்டாவது கிருபைய வேகமா நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். 28வது வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்க கேட்போம். 28வது வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவளுக்கு கிடைச்ச இரண்டாவது கிருபை. எத்தனை பேருக்கு தெரியணும்னு ஆசையா இருக்கு? எத்தனை பேருக்கு மரியாளுக்கு கிடைச்ச இரண்டாவது கிருபைய அறிந்து கொள்ளணும்னு ஆசையா இருக்கு? சோத்திரம். இந்த பக்கத்துல எல்லாம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் மரியாளுக்கு தானே கிடைச்சு, யோசேப்புக்கா கிடைச்சு? யோசேப்புக்கு கிடைச்சிருந்தா நாங்க கை தூக்கி இருப்போம். மரியாளுக்கு கிடைச்சி எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? பரவாயில்ல. வசனத்துல, வேதத்துல வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கு கிருபை கிடைத்தது, தாவீதுக்கு கிருபை கிடைத்தது. இப்படி வேதத்துல 8 நபர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டு அவர்களுக்கு கிருபை கிடைத்தது, கிருபை கிடைத்தது, கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ரோமர் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து கொண்டே வந்தால் வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கும் எனக்கும் தேவ கிருபை கிடைத்திருக்கிறது. அப்போ கிருபை பெற்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். அப்போ இவளுக்கு, இந்த அம்மாவுக்கு கிடைத்த, மரியா அம்மாவுக்கு கிடைத்த இரண்டாவது கிருபை என்னன்னா, நான் இப்படி சொல்லுகிறேன். முதல்ல வார்த்தையை சொல்லிடுறேன், அப்போ உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். தரிசனத்தோடு உள்ள பிரயாசம் அப்படின்னு ஒரு கிருபை இந்த அம்மாவுக்கு கிடைச்சது. என்ன கிருபை? நல்ல ஆயத்தமா இருங்க என்ன பிரசங்கத்தை கேட்க. சோதனை. என்ன கிருபை கிடைச்சது? எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ற மாதிரி பிரசங்கம் பண்ணோம்னா நீங்க தூங்க ஆரம்பிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். வழக்கமா ஒரு 4-5 பேர் தான் தூங்குவாங்க. இப்போ எல்லாரும் தூங்க ஆரம்பிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ராத்திரி முழுசும் நீங்க தூங்காம இருந்திருக்கீங்க இல்லையா? சோத்திரம். அப்போ என்னை கவனிக்கணும். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். சரியா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். மரியாமாவுக்கு கிடைத்த இரண்டாவது கிருபை தரிசனத்தோடு உள்ள பிரயாசம். சொல்லுங்க. இது ஒரு பெரிய கிருபை இந்த அம்மாவுக்கு. தரிசனம் கிடைப்பது பெரிய கிருபை. எல்லாருக்கும் தரிசனம் கிடைக்காது. ஹல்லேலூயா. தரிசனம் பெற்றவங்க இருக்கீங்களா? ஒருத்தருக்கும் கிடைக்கலையா? அப்ப இப்பதான் கிருபை கிடைச்சிருந்தீங்க. கிருபை தரிசனத்தை கொண்டு வரும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது 17வது வசனத்துல, யாராவது ஒரு வாலிப புள்ள சத்தமா, பிள்ளையோ பையனோ சத்தமா வாசிங்க பாப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:17. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு போட்டு நமக்கு என்ன? அடுத்தது, வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். அடைஞ்சிட்டு போட்டு நமக்கு என்ன? அடுத்தது, உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். கண்டுட்டு போட்டு நமக்கு என்ன? என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். ஊற்றிட்டு போட்டு நமக்கு என்ன? அப்பொழுது அவர்கள் அல்லேலூயா. அங்க ஒரு வார்த்தையை கவனிச்சீங்களா? வாலிபர்கள் என்ன காண்பார்களாம்? கிருபை பெற்றவங்க காண்பாங்க. அல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு தரிசனம் கிடைக்குது. ஸ்தோத்திரம். என்ன தரிசனம்? இயேசுவை குறித்த ஒரு தரிசனம். இந்த உலகத்திலே பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியை தன் கர்ப்பத்திலே சுமக்க போகிறேன் என்கிற ஒரு பெரிய தரிசனம் இந்த அம்மாவுக்கு கிடைக்குது. ஹல்லேலூயா. தரிசனம் இருக்கா? பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர்ல நீங்க வாசித்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கணும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம்
3வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கணும். எல்லாவற்றையும் வாசிக்க நமக்கு நேரம் பத்தாது. சோதரம், நான் சொல்லுகிற 1-2 வசனங்களை மாத்திரம் நீங்கள் வாசித்து உதவி செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். இந்த தரிசனத்தை குறித்து பவுல் எழுதிக்கிட்டே வரும்போது கீழே என்ன சொல்றாருன்னு வாசிங்க. 9வது வசனத்துல, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனா இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே பேர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல, ஆகிலும் தேவ கிருபை. அல்லேலூயா. அகால பிறவியாகிய எனக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது. இதுக்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. இந்த தரிசனம் எனக்கு கிடைத்திருக்கிறதுக்கு காரணம் தேவன் என் மேல் வைத்த கிருபை. அப்ப நான் இப்படி சொல்லுகிறேன், கிருபை பெற்றவர்களுக்கு தரிசனம் இருக்கும். இருக்கா? தரிசனம்னா என்ன சொல்லுங்க? தரிசனம்னா என்ன? உங்கள்கிட்ட தான் கேட்க, நீங்க சொல்லுங்க. யாரு வேணாலும் சொல்லலாம், நான் மார்க் தருவேன். தரிசனம்னா என்ன? என்னப்பா? காண்கிறது, இலக்கு. தரிசனம்னா லக்கு அப்படின்றார், இலக்கு. தரிசனம்னா என்ன சொல்லுங்க? இந்த பக்கத்துல இருந்து ஒரு பதில் சொல்லுங்களேன். சொல்ல புரியாமா? அப்புறம் சொல்றது மாதிரி எழுமுன சொல்லுங்க யாராவது. தரிசனம்னா என்ன? நீங்க முழிக்கிறத பார்த்தா இப்பதான் நான் முறை அந்த வார்த்தையே கேள்விப்படுறையா. தரிசனம் அது என்ன சனம்? தரிசனம் என்பது தேவன் என்னை குறித்து என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை எனக்கு வெளிப்படுத்துவதற்கு பெயர் தரிசனம். மறுபடியும் சொல்றேன், தரிசனம்னா என்ன? தேவன் என்னை குறித்து என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை வெளிப்படுத்துவதற்கு பெயர் தரிசனம். சொல்லுங்க, என் பின்னாடி சொல்லுங்க. தேவன் என்னை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ அதை வெளிப்படுத்துவதற்கு பெயர் தரிசனம். இன்னொரு வார்த்தையில சொல்றேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த வெளிப்பாடை தருவதற்கு பெயர் தரிசனம். தரிசனம் கிடைச்சிருக்கா? கிருபை கிடைச்சிருக்கா? என்ன 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 கிருபை? என்ன தரிசனம்? ஒரு 2 பேர் எழுப்பி சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் எனக்கு தரிசனம் தந்திருக்கார் ஐயா, என்னை கொண்டு கர்த்தர் இதை செய்வார்னு எனக்கு தரிசனம் தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. நான் அல்லேலூயா சொல்லல, சோத்திரம். கிடைச்சிருக்கா? அம்மா கிடைச்சிருக்கா? அம்மா பின்னாடி தங்கச்சி கிடைச்சிருக்கா? அப்துல் கலாம் சார் தான் சொன்னாரு. இப்ப நீ பார்த்துட்டு இருக்கலாம், அதை தான் சொன்னார். அப்படியே இருக்கான் பாவம், ராத்திரி தூங்கல. என்ன சொன்னாரு அப்துல் கலாம் சாரு? ஏபிஜே அப்துல் கலாம் சார் என்ன சொன்னார்? ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி, கனவு காணுங்கள். என்ன கனவு? என்ன கனவுடா காணணும்? எதிர்காலத்தை குறித்த கனவு. நீ என்ன செய்ய போகிறாய்? உன் வாழ்க்கையின் எதிர்காலம் என்னவா இருக்க போகிறது? நீ என்னவாக மாற போகிறாய்? டாக்டரா படிக்க போறியா? இன்ஜினியரா படிக்க போறியா? அல்லது மெக்கானிக்கா போறியா? அல்லது என்னவோ
நீ என்னவாக மாறப்போகிறாய், அதை குறித்த கனவு உனக்கு இருக்கணும். அதை குறித்த தரிசனம் உனக்கு இருக்கணும். இல்லாட்டா உனக்கு இன்னும் கிருபை கிடைக்கல. இன்னைக்கு கிருபையை வாங்கணும். இந்த பண்டிகை ஆராதனையில தரிசனம் இல்லாத வாழ்க்கைய நம்ம ஒரு நாளும் வாழக்கூடாது. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தரிசனம் கிடையாது, நாய்க்கு தரிசனம் கிடையாது, மனுஷனுக்கு தரிசனம் இருக்கணும். தேவனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. இந்த உலகத்தை படைக்கணும், இந்த உலகத்துல தூதர்களை வைக்கணும். அவன் விழுந்து போனான், மனுஷனை படைக்கணும். அவனும் விழுந்து போனான், அவனை மீட்டெடுக்கணும் அப்படின்னு ஆண்டவருக்கு ஒரு பெரிய தரிசனம் இருந்தது. அந்த தரிசனத்தை அவர் தவறாம நிறைவேற்றிக்கிட்டே வந்திருக்கார். அதனால தான் நீங்களும் நானும் இங்க இருக்கோம். இப்போ உங்களுக்கும் எனக்கும் தரிசனம் வேணும். ஸ்தோத்திரம். தரிசனம் வேணும் அப்படின்னா வாழ்க்கையில நீ என்னவாக மாறப்போகிறாய் என்கிற தரிசனத்தை நான் கேட்கல, அது உலகத்தான் கேட்பான். அது அப்துல் கலாம் சார் கேட்பாரு. நீ என்னவாக மாற போற? டீச்சரா மாற போறியா, கம்பவுண்டரா மாற போறியா, டாக்டரா மாற போறியா, ப்ரொஃபஸரா மாற போறியா, ஹெட் மாஸ்டரா மாற போறியா, நர்ஸா மாற போறியா, வக்கீலா மாற போறியா, ஜட்ஜா மாற போறியான்னு யாரு கேப்பா? முதலாளியா மாற போறியா அப்படின்னு யாரு கேப்பா? அப்துல் கலாம் சார் கேட்பாரு. ஆண்டவர் என்ன கேட்பாருன்னா, உனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த உலகத்துல நீ வாழுவதற்கு உனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு வாழ்க்கையில இயேசுவுக்காக நீ என்ன சாதிக்க போகிறாய் என்கிற தரிசனத்தை உனக்குள்ள வைக்கணும்னு அவர் விரும்புறார். ஹல்லேலூயா. மரியாளுடைய அந்த கன்னி பருவத்திலேயே அவள் தரிசனத்தை உடையவளாய் மாறினா. அவளை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ கிருபை பெற்றவள். ஹல்லேலூயா. கிருபை இருக்காம்மா? கிருபை இருக்கா அக்கா? எம்மா தங்கச்சி இருக்கா? எம்மா அந்த கண்ணாடி போட்டிருக்கிற பார்ட்டி எல்லாம் கிருபை இருக்கா? இந்த வெள்ளை துணியா தலையில போட்டு மூடி இருக்கீங்களா, கிருபை இருக்கா? ஹல்லேலூயா. மூக்குத்தியா வச்சிருக்கிறீங்களா, கிருபை இருக்கா? இருக்காமா? முக்காடு போட்டிருக்கிறீங்களே, கிருபை இருக்கா? ஹல்லேலூயா. வெள்ளை வெள்ளையா சட்டை போட்டுட்டு வந்திருக்கீங்களே, கிருபை இருக்கா? என்கிட்ட வெள்ளை சட்டை இல்லையா, கோடு போட்ட சட்டை தான் இருக்கு, பரவாயில்ல, கிருபை இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்க வெள்ளை போடுவோம், இப்போ நாங்க ஐயா மாதிரியே கலரா தான் போடுவோம், பரவாயில்ல, கிருபை இருக்கா? என்ன இருக்கு? என்ன கிருபை? அது தரிசனம் நிறைந்தது. என்ன தரிசனம்? பவுல் சொல்றார், வாசிங்க அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல, 15ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்ற கிருபையை வாசிங்க. 10வது வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இல்ல. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க கை தூக்கி. ஆமென். என்ன சொன்னேன்? தரிசனத்தோடு உள்ள பிரயாசம், அதுக்கு பேரு கிருபை. தரிசனம் கிடைச்சா பிரயாசம் இருக்கும். பிரயாசப்படுகிறவன் தரிசனமுடையவன். மறுபடியும் சொல்றேன், தரிசனம் கிடைத்தவன் பிரயாசப்படுவான். பிரயாசப்படுகிறவன் தரிசனம் உள்ளவன். அல்லேலூயா. பிரயாசப்படுறியாளா அம்மா? இந்த 2024 இன்னைக்கு 25 கிறிஸ்துமஸ், டிசம்பர்ல இன்னும் 5-6 நாள் இருக்கு. 365
60 நாளை வந்துட்டோம். 359 நாளை கடந்து வந்துட்டோம். என்ன பிரயாசம்! கர்த்தருக்காக தரிசனம் பெற்றவர்களாக இந்த வருஷத்தை நீங்கள் கடந்து வந்தீர்கள். என்ன பிரயாசம் செஞ்சீங்க? ஒரு தொழில் ஆரம்பிச்சா அதை வளர்த்தெடுப்பதற்கு பிரயாசம். ஒரு படிப்புக்குள்ளால இறங்கிட்டா அந்த படிப்புல நல்ல மதிப்பெண்ணை எடுக்கிறதுக்கு நல்ல பிரயாசப்படுறோம். நல்லது. ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டா அந்த வீடு கட்டுவதற்கு என்னென்ன பிரயாசப்படணுமோ அந்த பிரயாசத்தை எல்லாம் படுகிறோம். மிக்க நல்லது. செஞ்சுத்தான் ஆகணும். நீங்க தான் அந்த பிரயாசத்தை படணும். அதோடு கூட இயேசு இயேசுன்னு சொல்றீங்கல்ல, நேத்தைக்கு ராத்திரி மெழுகுவர்த்தியை தூக்கி பிடிச்சி சோத்திரம், எங்கள் தேசம் ஒளிரணும்னு பாடுனீங்கல்ல, அந்த ஒளிருதல் நம்முடைய தேசத்திலே உண்டாக நீங்களும் நானும் தரிசனத்தோடு பிரயாசப்படுகிறவர்களார். பவுல் சொல்றாரு, நான் இவ்வளவு பிரயாசப்படுறேன்னா முதல்ல எனக்கு தரிசனம் கிடைச்சது, அதனால நான் பிரயாசப்படுறேன். இதுக்கெல்லாம் ஒரு பேர் வைக்கிறாரு, கிருபை. ஆமென். இந்த ரெண்டையும் சேர்த்து பவுல் ஒரு பேர் வைக்கிறாரு, அதுக்கு பேரு கிருபை. இப்ப நான் பிரயாசத்தின் பட்டியலை சொல்ல போறேன் வேகமா. பாவத்தின் பட்டியல் சொன்னேன்ல ஞாயிற்றுக்கிழமை, அது மாதிரி தரிசனத்தினால் உண்டாகிற பிரயாசத்தின் பட்டியலை உங்களுக்கு சொல்ல போறேன். என்னென்ன பிரயாசம்? இந்த மரியாமாவை கொஞ்சம் சிந்தனைக்கு கொண்டு வாங்க. மரியாமாவை குறித்து வசனம் இல்ல, ஆனாலும் கொஞ்சம் சிந்தனைக்கு கொண்டு வாங்க. இந்த அம்மாவுக்கு இப்பதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. என்ன முடிஞ்சிருக்கு? என்கேஜ்மெண்ட். நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாள். நிச்சயிக்கப்பட்டிருக்கிற இந்த மரியாள் கர்ப்பவதி ஆயிட்டா. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? கர்ப்பவதி ஆயிட்டா. யோசேப்புக்கு இது தெரிய வருது. யோசேப்புக்கு தெரிய வருது. வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு தந்திரமா ரகசியமா அவளை தள்ளிவிட நினைக்கையில். அவளுக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது, யோசேப்புக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது, மரியாளுக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது, யோசேப்புக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது. ஆகவே ரகசியமாய் தள்ளிவிட யோசேப்பு திட்டமிடுகிறான். அப்போ யோசேப்பு இருந்த வீட்டுக்குள்ளால தேவதூதன் இறங்கி வந்தார். இறங்கி வந்து சொன்னாரு, நீ அவளை என்ன பண்ணாத, நம்ம வாசித்த அந்த வேத பகுதியில அந்த வசனத்தை வாசித்து உதவி செய்ய. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். Praise the Lord. Hallelujah. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் 20வது வசனம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. உனக்கு வந்திருக்கிற சந்தேகம் உண்மையானதுதான், உனக்கு வந்திருக்கிற சஞ்சலப்பு உண்மையானதுதான். ஆனா நீ ஐயப்படாத, அது பரிசுத்த ஆவியானவரால உண்டாகி இருக்கிறது. அவளுக்கு தேவ தரிசனம் கிடைத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. திருமணமாகாம திருமண பந்தத்துக்குள்ள வராம ஒரு பெண் கர்ப்பமாகி குழந்தையை சுமப்பது சமுதாயத்தில் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஆகவே தான் அந்த வார்த்தையை மரியாமாவுக்கு நான் இப்படி சொல்லுகிறேன், தரிசனத்தோடு அந்த அம்மா பிரயாசப்பட்டுச்சு. ஒரு தரிசனம் கிடைச்சிட்டு இந்த அம்மாவுக்கு, அந்த தரிசனத்தை சுமக்கிறது பெரிய கஷ்டம்தான். அந்த தரிசனத்தை சுமப்பது சாதாரணமான காரியம் அல்ல. ஒரு ஆத்துமாவை பெற்றெடுப்பது, ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது, ஒரு ஆத்துமாவை பெற்றெடுப்பது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுல பெரிய பிரயாசம் இருக்கு. தரிசனமுடையவன் அந்த பிரயாசத்தை செய்வான். தரிசனம் இல்லாதவன்
ஆஸ்பத்திரிக்கு போய் அபார்ஷன் பண்ணுவான். മനസ്സിലായോ? தரிசனம் இல்லாட்டா ஆமாவா இல்லையா? எத்தனை நடக்குது, எத்தனையோ நடக்கிறது இந்த உலகத்துல, ஏராளம் நடக்கிறது, என்னென்னமோ நடக்கிறது. ஸ்தோத்திரம். ஏன்னா அதுல பிரயாசம் எடுப்பதற்கு மக்களுக்கு மனம் இல்ல. அதுல அவமானம் இருக்கிறது, அதுல நிந்தை இருக்கிறது. ஸ்தோத்திரம். கிறிஸ்து ஒரு தரிசனத்தை தந்திருப்பாரானால் அந்த தரிசனத்தை நீ அழிச்சிராத. ஆண்டவர் உனக்கு ஒரு தரிசனம் தந்திருந்தால் தரிசனத்தை அழிச்சிராத. நிறைய பேருடைய தரிசனத்தை அபார்ஷன் பண்ணிட்டீங்க, அழிச்சிட்டீங்க. உங்களுக்குள்ள தேவன் வைத்த தரிசனம் உங்களுக்குள்ளே வளர்ந்தேறி போக முடியாதபடிக்கு, நீங்கள் அந்த தரிசனத்திற்குள்ளே நின்று பிரயாசப்படாதபடிக்கு அந்த தரிசனத்தை நீங்களே கொன்று போட்டீர்கள். ஏன்னா கிருபை கிடைக்கல. கிருபை இல்லாததுனால தரிசனம் அழிந்து போனது. அவருக்காக செய்ய வேண்டிய பிரயாசம் அழிந்து போனது. ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுவது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுதான் தரிசனம். உங்களுக்கு எனக்கு என்ன தரிசனம்? ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணணும். சொல்லுங்க, என்ன தரிசனம்? இதுவரைக்கும் தரிசனம் இல்லாட்டா இன்னைக்கு நான் உங்க தரிசனத்தை உங்களுக்கு சொல்லி தரேன். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனம். என்ன தரிசனம்? ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணணும். இந்த தரிசனம் நிறைவேற நீ பிரயாசப்படாவிட்டால் உனக்கு கிருபை இல்லைன்னு அர்த்தம். உன்கிட்ட தேவ கிருபை இல்ல. ரட்சிப்பின் கிருபையை நீ பெற்றிருக்கலாம், மன்னிப்பின் கிருபையை பெற்றிருக்கலாம். தரிசனத்தை பிரயாசத்தோடு நிறைவேற்றுகிற கிருபை உனக்கு இல்லாமல் இருக்கிறது. மரியாமாவுக்கு இந்த கிருபையும் கிடைச்சது. பவுல் அவரும் சொல்றாரு, நான் தரிசனம் பெற்றேன், நான் பிரயாசப்படுறேன். காரணம், ஒரு பெரிய கிருபைய கர்த்தர் என் மேல வச்சிருக்கிறாரு. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சேர்ந்து பாடுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் உதவி செய்த கிருபை, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல. இவங்க பாடுறது ஒண்ணு கேட்க மாட்டேன், இது இல்லாம நம்ம பாடுவேன். சேர்ந்து பாடுங்க. கிருபையே கிருபையே, காடு மட்டும் பிடி. மாறாத நல்ல கிருபையே. பாட்டு, இந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்கும்? உங்க கிருபை தான் என்னை தாங்குகிறது. பிரைஸ் தி லார்ட். ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் சவுண்ட் குறைச்சி என்னை கிருபை இது. சேது பாடுங்க. ஒன்றுமில்லா ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே கிருபையே, சத்தமா பாடுங்க. மாறாத நல்ல கிருபை. மாறாத நல்ல கிருபையே கிருபையே
சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சுமந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரமெல்லாம், சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் கிருபை இது. சேர்ந்து கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே மாறாத நல்ல கிருபையே. தரிசனம் இருக்கா? இருக்காம்மா? ஏன்னா உங்ககிட்ட தான் பேசுறேன். மண்டையை ஆட்டுங்க, இல்ல சோத்திரம் சொல்லுங்க, இல்ல ஆமேன்னு சொல்லுங்க. பிரயாசப்படுகிற தரிசனம், தரிசனத்தோடு உள்ள பிரயாசம். சோத்திரம். ஏதோ வந்தோம், புது ட்ரெஸ் போட்டோம், நல்ல அழகா சபை மக்கள் அலங்கரிச்சிருக்காங்க. சோத்திரம். அப்படியே 2 நேரம் நல்ல ஒரு அன்பின் விருந்து, நல்ல பிள்ளைங்களுடைய டான்ஸு, கலை நிகழ்ச்சி, அப்படியே போயிடாத. கிருபையை பெற்றுக்கிட்டு, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கிட்டு போய். இன்னைக்கு உன் வயிற்றுல தேவன் வைத்த அந்த தரிசனம், உன் இருதயத்துக்குள்ள தேவன் வைத்த தரிசனத்தை நீ பாரத்தோட பிரயாசப்பட்டு அதை எடுக்கணும். ஒரு ஆத்துமா, அது உன் கணவனா இருக்கலாம், உன் மனைவியா இருக்கலாம், உன் அப்பாவா இருக்கலாம், உன் அம்மாவா இருக்கலாம், உன் உடம்பு பிறந்தவங்களா இருக்கலாம், உன் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும், யாரா வேணாலும், ஒரே ஒரு வாழ்க்கை, அகால பிறவின்றார் பவுல். இன்னும் ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்க போறது இல்ல, இன்னும் ஒரு பிறவியும் நமக்கு கிடையாது. இன்னைக்கு செத்தா அப்புறம் ஆடாவோ மாடாகவோ கழுதையாகவோ பன்னியாகவோ பாம்பாகவோ நம்ம யாரும் பிறக்க மாட்டோம். ஒருவேளை அதை பற்றி சொல்றவங்க பிறப்பாங்களா இருக்கும், ஆனா நம்ம யாரும் பிறக்க மாட்டோம். ஒருவேளை உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கோ என்னவோ தெரியல. நான் பிறக்க மாட்டேன்னு சொல்றவங்க ஒரு சொல்லுங்க. நான் என்ன கேட்கல, உங்க ஒவ்வொருவரையும் நீங்க சொல்லுங்க, நான் பிறக்க மாட்டேன். ஆமென். இந்த உலகத்துல மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். ஒரு முறை பிறப்பதும் மரிப்பதும் நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு வாழ்க்கையில, அதான் ஏற்கனவே நான் ஒரு முறை ஒரு பிரசங்கம் பண்ணினேன். இந்த ஒரு வாழ்க்கை என்பது ஒரு தாலந்து. ஒரு வாழ்க்கை என்பது ஒரு தாலந்து. ஒரு தாலந்தை வாங்கினவன் புதைச்சி வச்சானா. ஒரு வாழ்க்கை தான், அந்த வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிராத. இயேசுவை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஒரு கிருபை கிடைச்சது, ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு கிருபை கிடைச்சது, ஸ்தோத்திரம். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஒரு கிருபை கிடைச்சது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அம்மாவுக்கு இன்னும் ஒரு கிருபையும் சேர்ந்து கிடைச்சது, தரிசனத்தோடு பிரயாசம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் இந்த கிருபையும் சேர்ந்து தான் வரும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், கடைக்கு போய் இட்லியோ பரோட்டாவோ வாங்கினா சேர்த்து அது கூட ஒண்ணு தருவாங்க. என்ன தருவாங்க? அது வாங்குறவங்கள்ட்ட போய் கேளுங்க, ஐயா நாங்க தான் கடைக்கே போறது கிடையாது அப்படின்றீங்களா? கடையில போய் இட்லி வாங்கினா என்ன கிடைக்கும்? கூட சட்னியும் சாம்பாரும் கிடைக்கும். கடையில போய் சட்னி சாம்பார் கேட்டா இட்லி கிடைக்குமா? கிடைக்காது. நமக்கு தெரிஞ்ச டயலாக் தான் இது, சோத்திரம். இட்லி கேட்டா சட்னி சாம்பார சாதாரணமா கட்டி தந்துருவாங்க. தனியா சட்னி சாம்பார் வாங்கினா 5 ரூபா அதுக்கு கொடுத்துதான் வாங்கணும். சால்னா தனியா வாங்கி இருக்கிறவங்க கை தூக்காமீங்க. சால்னா வாங்கியிருக்கீங்களா? பரோட்டா வாங்காம வெறும் சால்னா வாங்கியிருக்கீங்களா? ஓ சோத்திரம். நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், கடையில வெறும் சால்னா கட்டி வாங்கிட்டு போவாங்க, 5 ரூபா கொடுத்து 10 ரூபா கொடுத்து, ஸ்தோத்திரம். ஆனா பரோட்டா வாங்கினா சால்னாக்கு காசு கொடுக்காண்டாம் இல்ல, சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டு. அது போல
ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் சேர்த்து கொடுக்கப்படக்கூடிய இரண்டாவது கிருபை தரிசனத்தோடு பிரயாசம். இந்த கிருபை சாம்பாரும் சட்னியும் இல்லாம இட்லிய வாயில வச்சுக்கிட்டு விக்கிக்கிட்டு இருக்காத. சொல்லுது புரியுதா? சட்னி சாம்பார் இல்லாம நிறைய பேர் வாய்க்குள்ளால இட்லியை வச்சுக்கிட்டு விக்கிக்கிட்டு இருக்கிற. ரட்சிப்ப வாயில வச்சுக்கிட்டு விக்கிற. ரட்சிப்பு கிடைச்சிடுச்சு, பாவத்துல இருந்து விடுதலை கிடைச்சிடுச்சு, பாவ மன்னிப்பு கிடைச்சிடுச்சு, இட்லி கிடைச்சிட்டு வாய்க்குள்ள இருக்கு, அது விக்குது. சோத்திரம். சட்னியும் சாம்பாரையும் இன்னைக்கு வாங்கிடணும். அதுக்கு பேரு தரிசனமும் பாரமும். அல்லேலூயா. தரிசனமும் பிரயாசமும். சட்னியும் சாம்பாரும் என்னது? தரிசனமும் பிரயாசமும். இந்த ரெண்டையும் வாங்கி இட்லிக்கு பின்னாடி ஊத்திட்டீங்கன்னா இட்லி ஆட்டோமேட்டிக்கா முழுக்குன்னு உள்ள போயிரும். அல்லேலூயா. நான் சொல்லுது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு வசனம் சொல்லிதானே. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி, போதும் போதும் போதும், ரட்சிக்கப்பட்டவங்க தானே எல்லாரும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி, எல்லாரும் சொல்லுங்க, ஆனந்த களிப்பு. சொல்லுங்க, ஆனந்த களிப்பு. மீட்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்களா? ஆனந்த களிப்பு இருக்கா? அப்புறம் ஏன் விக்கிற? கடனை நினைச்சு விக்கிற, பலவீன நினைச்சு விக்கிற. மூச்சோட முடியுதா? விக்குது இல்ல தொண்டையில. சோத்திரம். ரட்சிக்கப்பட்டிருக்கோம் தான், ஆனா கண்ணீர் இன்னும் துடைக்கப்படல. மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல். எப்பன்னா இந்த இரண்டாவது தரிசனம் சேர்ந்தாதான். இரண்டாவது கிருபையும் மரியா அம்மாவோட சேர்ந்தா, இந்த அம்மா போய் வாழ்த்து சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு வயித்துல இருந்த குழந்தை, வசனம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் சொல்றது என்னதுன்னு. இந்த மரியா அம்மா எலிசபெத்தை பார்க்க போறாங்க. எலிசபெத் அம்மாவுக்கு இப்ப 6வது மாசம். அவங்க ஏற்கனவே 6 மாசம் கன்சீவ். இந்த மரியா அம்மா எலிசபெத்தை பார்த்து வாழ்த்து சொல்லும் போது எலிசபெத்துக்கு வயத்துல இருந்த பிள்ளை துள்ளிட்டான். ஏன்னா இந்த அம்மாவுக்குள்ளால இரண்டாவது கிருபையும் சேர்ந்து இருந்துச்சு. ஹல்லேலூயா. இருக்கா? இரண்டாவது கிருபை சேர்ந்து இருக்கா? இரண்டாவது கிருபை உங்க வாழ்க்கையில சேர்ந்துடுச்சுன்னா உங்க தலை மேல நித்திய மகிழ்ச்சி வரும். நீங்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவீர்கள். சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும். எப்பன்னா இரண்டாவது கிருபையும் உங்க கூட சேர்ந்தா. சேர்க்கலாமா? இன்னைக்கு சேர்க்கலாமா? அதெல்லாம் நாங்க நீரு போவோம், பிரசங்கம் பண்ணுமே. அதாவது எனக்கு தெரியுது. நான் போன வாரம் ஒரு விஷயம் சொன்னோம்ல, எங்க பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலுக்கு போனேன் 2 வாரத்துக்கு முன்னாடி. அவங்க பிரின்சிபால் பாவம், அவர் 1 மணி நேரம் அப்படியே எழுதி வச்சு அவர் ஒரு பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு, கதை கதையா விடுறாரு. நாங்க பேரண்ட்ஸ் அங்க என்ன பண்ணிட்டு தெரியுமா? என் பக்கத்துல இருந்த பேரண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே என்ன பண்ணிருந்தாங்கன்னா, அவங்க பாட்டுக்கு செல்ல நோண்டிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு, அவர் சொன்னதை ஒருத்தரும் கவனிக்கல. அது மாதிரிதான் நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. அல்லேலூயா. நீ எதையாவது கத்திக்கிட்டே போயா, உமக்கு 1 மணி நேரம் கத்தும், அதுக்கப்புறம் ஆமேன்னு சொல்லுவீர்ல, அப்புறம் பாத்துக்கலாம் நாங்க எவ்வளவு பேசுறோம்னு பாரோம். இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் இங்க தானே இருக்க போறோம். நாங்க எப்படி பேசி எப்படி சந்தோஷமா இங்க இருக்க போறோம்னு பாரோம். இப்போ நீர் கத்தும் அப்படின்னு இருக்க போல தெரியும். கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லிடலாம். அல்லேலூயா.
ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை புரியுதா? கிருபை நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும். இன்னும் யாருக்காவது கிருபை கிடைக்காட்டா கிருபையை பெற்றிருக்கணும். கிருபை பாவத்திலிருந்து விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிற இயேசு என்னும் கிருபையை பெற்ற ஒரு மனுஷன் இரண்டாவது கிருபையையும் பெறணும். அது தரிசனத்தோடு பிரயாசம். பிரயாசத்தின் பட்டியல் வேகமா வசனத்தை மட்டும் வாசித்துட்டு கடந்து போயிடுவோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஒரு 5-6 வசனங்கள். ஏன்னா வசனத்தை மட்டும் வாசித்துட்டு ஜெபம் பண்ணிடுவோம். நீதிமொழிகள் 10:16. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் பாவத்தையும் பிறப்பிக்கும். நீதிமானுடைய பிரயாசம் என்ன கொண்டு வருமா? ஜீவனை கொண்டு வரும். சொல்லுங்க, ஜீவன். நீதிமான்னா யாரு? நீதிமான்னா யாரு? ஒருத்தருக்காவது சொல்ல வருதா நான் தான் நீதிமான்னு? நீதிமான்னா யாரு? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான் நான். நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். இப்ப நீதிமான்னா யாரு? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். கழுவப்பட்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தான் மீட்கப்பட்டவர்கள். நீங்க தான் கிருபையை பெற்றவர்கள். பெற்றீங்களா? நீதிமான் பெற்றுட்டீங்களா? எங்க சொல்லுங்க. அப்ப நீதிமான்னா யாரு? சந்தேகம் தான். சொல்லுங்க, நான் தான். நீதிமான்னா யாரு? இரத்தத்தால இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் எல்லாரும் நீதிமான்கள். இப்ப சொல்லுங்க, நீதிமான்னா யாரு? நான். வசனம் சொல்லுது, நீதிமானின் பிரயாசம் நித்திய ஜீவனுக்குரியது. அல்லேலூயா. நீதிமான் எதற்காக பிரயாசப்படுவான்? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவனுடைய பிரயாசம் ஜீவனுக்கு ஏதுவானது, நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது. அதுதான் அவன் பிரயாசம். பண்டிகை ஆராதனையிலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பிரயாசம் எதற்காக? எதுக்காக நீ ரொம்ப பிரயாசப்படுகிற? யாருக்காக பிரயாசப்படுற? வீட்டுக்காக பிரயாசப்படணும், குடும்பத்துக்காக பிரயாசப்படணும், பிள்ளைகளுக்காக பிரயாசப்படணும், மனைவிக்காக பிரயாசப்படணும். சோத்திரம். உன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நீ பிரயாசப்படணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ நித்திய ஜீவனுக்காகவும் பிரயாசப்படணும். ஒரு அல்லேலூயா. பிரயாசப்படுறோமா? அதுதான் நீதிமானின் பிரயாசம், ஜீவனுக்கான பிரயாசம். அடுத்த வாசி 1 கொரிந்தியர் 15 58வது வசனத்தை வேகமா வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்கள். பிரயாசத்தின் பட்டியல் என்ன? பட்டியல்னா உங்க கிரியை. அங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுவதற்கு நீங்கள் பிரயாசப்படுவீர்கள். கிரியை, கர்த்தரின் கிரியை. கர்த்தரின் கிரியைனா கர்த்தருக்கு வேலை, கிரியைனா வேலை. கர்த்தரின் வேலை எது? அது கர்த்தரின் வேலை. கர்த்தருக்கு வேலைன்னா என்னது? மண்ணொட்டியை தூக்கிட்டு மண்ணுட்ட போறதா? சாந்து சட்டியை தூக்கிட்டு சாந்து அது என்னது களவாழ போறதா? இல்ல அருவாவை எடுத்துக்கிட்டு புல்லு வெட்ட போறதும் களை எடுக்க போறதுமா? கர்த்தரின் கிரியை என்ன? சொல்லுங்க. கர்த்தரின் கிரியை என்ன? கர்த்தருக்கான வேலை என்ன? சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்லி தரேன். ஜெபம், வேதம், உபவாசம், ஆராதனை, ஊழியம். 5 திரும்ப சொல்லுங்க பாப்போம். ஜெபம், வேதம், உபவாசம், ஆராதனை, ஊழியம், ஆத்துமாதாயம்.
இதுதான் நான் கர்த்தருக்குன்னு செய்ய வேண்டிய கிரியை, நான் செய்ய வேண்டிய பிரயாசம். தரிசனத்தோடு உள்ள பிரயாசம், ஜீவனுக்கு ஏற்ற பிரயாசம், கர்த்தரின் கிரியைக்கு ஏற்ற பிரயாசம். பிரயாசப்படுறீங்களா? பட்டீங்களா? இல்லைன்னா இந்த இனியாவது படுங்க. இந்த வருஷத்தின் அடுத்த 5 நாளிலேயாவது ஜீவனுக்கு ஏற்ற பிரயாசத்தை படுங்கள். 5 நாளோட முடிச்சிடாதீங்க. 2025லையும் தொடருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. போற போக்குல எனக்கு ஒண்ணு சொல்லணும் போல தோணுது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வழக்கமா நம்ம வீரநத்தம் சபையில ஸ்தோத்திரம், இப்போ நிறைய பேர் இருக்கீங்கன்னு வைங்களேன். பண்டிகைக்காக வந்திருக்கிறீங்க, நிறைய பேர் வெளியூருக்கு போயிருப்பீங்க, லீவுக்கு வந்திருக்கீங்க. இந்த கூட்டம் இருக்குல்ல, நாங்க மத்தியானம் சாப்பாடு சமைக்கிறோம்ல ஞாயிற்றுக்கிழமை. இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி வந்த உடனே நாங்க சமைக்கிற அந்த கிலோ கூடிக்கிட்டே போகுது. 10 கிலோல இருந்து 12 கிலோ போச்சுது, 12ல இருந்து 13 கிலோ, அப்புறம் 17, இப்போ 19ல போயிடுச்சு. ஒரு முந்தி 10 கிலோ சமைச்சோம் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி. அப்புறம் அது 10, 12 மாறிச்சுது, 13 மாறிச்சுது, இப்ப 18, 17, 18, 19ல இருக்குதுன்னு வைங்களேன். இனி அடுத்த வாரம் 20க்கு போயிரும். எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா புது வருஷம் ஆரம்பிக்க போகுது. இன்னும் நிறைய பேர் வெளியூருக்கு போயிருக்கிறவங்க, வேலைக்கு போயிருக்கிறவங்க, சபையே தெரியாதவங்க, உள்ளூர்ல இருக்கிறவங்க கூட வந்துருவாங்க. அப்படியே பொங்கல், ஜனவரி, பிப்ரவரி அப்படியே போகும்போது மறுபடியும் எங்க சமையல் 19ல இருந்து 17, 16, 13, 12, 11. எங்க போறிய? உங்களை தான் கேட்க. இந்த பிப்ரவரியில இருந்து இந்த நவம்பருக்குள்ளால இங்க இருக்கிற சிலரை பார்த்து நேரடியா கேட்கிறேன், எங்க போற? எங்க? நவம்பர் ஆனா சபைக்கு வர தெரியுதுல்ல, டிசம்பர்னு உடனே அப்படியே ஒரு வாரம் விடாம 4 வாரம் உடுன்னு ஓடி வந்துடுற. ஜனவரி முடிகிறதுக்கு வரைக்கும் வர. பிப்ரவரியில இருந்து என்ன விஷயம்? இதுக்கு பேர் இல்ல பிரயாசம். இந்த பிரயாசத்தினால ஒரு சுக்கும் வாழ்க்கையில நடக்காது. இப்படி நீ ஆண்டவருடைய கிரியையில பிரயாசப்படுவதனால ஒன்றும் நடக்க போறதில்லை. கர்த்தருக்காக பிரயாசப்படுவது ஒவ்வொரு நாளும் நித்தமும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிடு. நேரம் இல்ல, போயிருவோம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 27வது வசனத்தையும் 28வது வசனத்தையும் வாசிங்க. அங்க பிரயாசத்தின் இன்னும் ஒரு பட்டியலை பார்க்கிறோம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. அம்மா, நான் பேசலாமா வேண்டாமா? சோத்திரம். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். 28வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்க என்ன செய்யணும்? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது. இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறவங்களுக்காக நான் பேசுறேன். பிப்ரவரியில காணாம போய் மறுபடியும் நவம்பர்ல வர்றவங்களுக்காக பேசுகிறேன். இயேசுவை இறுக பற்றிக்கொள். பண்டிகைக்காக ஆண்டவரை பிடிக்காத. இந்த பிரசங்கத்தை எல்லாம் பண்றதுக்கு சில சபைகள்ல வெளியில இருந்து ஊழியக்காரங்களை கூப்பிடுவாங்க. எனக்கு ஒரு 1-2 வாரமா இந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஊழியக்காரங்களுக்கு பயம், தான் சபையில இந்த பிரசங்கத்தை எல்லாம் பண்ணிட்டா விசுவாசிகள் ஓடிடுவாங்கன்ட்டு. அதனால வெளியில இருந்து ஊழியக்காரங்களை ஃபங்க்ஷன்லாம் வச்சு, ஸ்பெஷல் மீட்டிங்கா வச்சு, அவர் அவர் அடிச்சு விட்டு போயிருவார். ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு சடால் புட்டால்னு பேசிட்டு போயிருவார் அவரு. நான் அப்படி பயப்பட விரும்பல. நான் சத்தியத்தை பேச விரும்புறேன். பிப்ரவரியில காணப்படாம போகிற நீ நவம்பர் வரைக்கும் போயிடுறியே. ஆண்டவர் உனக்கு இந்த வசனத்தை எழுதி வச்சிருக்காரு. ஸ்தோத்திரம். அவரை விசுவாசிப்பதே நீ செய்ய வேண்டிய பிரயாசம்.
அவர் எப்போதும் விசுவாசி, பண்டிகைக்கு மட்டும் விசுவாசிக்காது. எங்க ஊர்ல சொல்லுவாங்க பெட்டி கிறிஸ்தவன், தொட்டில் கிறிஸ்தவன், கட்டு கிறிஸ்தவன், பெட்டி கிறிஸ்தவன். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? தொட்டில் கிறிஸ்தவன்னா குழந்தை பிறந்த உடனே அம்மாவும் அப்பாவும் பிள்ளைய கையில ஏந்தி சோத்திரம் பாஸ்டர் பாடுவார், சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் அப்படின்னு பாஸ்டர் பாடுவாரு. அம்மாவும் அப்பாவும் பிள்ளைய தூக்கிக்கிட்டு முன்னாடி வந்து நின்று பாஸ்டர் கிட்ட கொடுத்து பிள்ளைய பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அன்னைக்குதான் அந்த பிள்ளை சர்ச்சைக்கு வந்திருக்கும். அதுக்கு பிறகு அந்த பிள்ளை எப்ப சர்ச்சைக்கு வரும்னா கெட்டு கிறிஸ்தவனுக்கு வரும். அப்படின்னா அவனுக்கு கல்யாணம் நடக்கும் போது அப்புறம் சபைக்கு வருவான். இடப்பட்ட காலத்துல அவனுக்கும் சபைக்கும் ஆண்டவருக்கும் ஆராதனைக்கும் உபவாசத்துக்கும் எதுக்கும் சம்பந்தம் இருக்காது. கல்யாணம் உடனே சபைக்கு வந்துருவான். ஏன்னா பொண்ணு பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணும். சோத்திரம். கல்யாணம் பண்ண பிறகு வருவானா? அதுக்கப்புறம் வர மாட்டான். அப்புறம் எப்ப வருவான்னா சாகும் போது வருவான். செத்த பிறகு எங்க ஊர்ல என்ன செய்வாங்கன்னா பெட்டியில வச்சு கோயிலுக்கு கொண்டு வந்து சபைக்கு கொண்டு வந்து சபையில முன்னாடி வச்சு அங்க ஒரு பாட்டு பாடி அங்க ஒரு பிரசங்கம் பண்ணி அதுக்கு பிறகுதான் புதைக்க கொண்டு போவாங்க. எங்க ஊர்ல போன வாரம் தான் நினைக்கிறேன், எங்க ஊர்ல ஒரு மரணத்துக்கு போயிருந்தோம். எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்க. அவங்களும் அப்படிதான் செஞ்சாங்க. வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் சபைக்கு முன்னாடி வச்சு ஜெபம் பண்ணி அப்புறம் தான் கொண்டு போவாங்க. அதுக்கு பேரு பெட்டி கிறிஸ்தவன். எங்க ஊர்ல அப்படி சொல்லுவாங்க. உங்க ஊர்ல நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சைக்கு வர்றவங்க. நான் உங்களை சொல்லல. அல்லேலூயா. பண்டிகைக்கு மாத்திரம் தலையை காட்டுகிறவர்கள் அல்ல நீங்கள். நீங்கள் எப்போதும் கர்த்தரை நேசிக்கிறவர்கள். எங்க ஊர்ல இருக்கிறவங்களை சொல்றேன். தொட்டில் கிறிஸ்தவன், கட்டு கிறிஸ்தவன், பெட்டி கிறிஸ்தவன். நீங்க யாராவது அப்படி இருக்கீங்கன்னா இன்னைக்கு தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளணும். வாழ்நாள் முழுவதும் இயேசுவை விசுவாசித்து வாழுகிற அந்த கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளணும். சோறு எப்ப சாப்பிடுவீங்க? தேவைக்கு சாப்பிடுவீங்களா இல்ல 3 வேளை கரெக்டா சாப்பிடுவீங்களா? உண்மையை சொல்லணும். 5 வேளை சாப்பிடுற ஆட்களும் இருக்கீங்க, எனக்கு தெரியும். நான் கை தூக்க சொல்ல விரும்பல. சோத்திரம். 3 நேரம் சாப்பிடுறோம்ல, பசிச்சு சாப்பிடுறோமா? எப்படி? கிடையாது. பசி வரும் அந்த நேரத்துக்கு. ஆனா பசிக்கிறதுனால சாப்பிடல. மணி 8 ஆயிடுச்சு, இன்னும் சோறு வைக்கல. ஆமாவா? கரெக்டா 1 மணி தாங்கன்னு மணி அடிச்ச உடனே காலேஜ்ல டிஃபன் பாக்ஸ் தூக்கிட்டு ஓடிடுற. தின்றல்ல, ஏன் வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? கரெக்டா 3 நேரம் சாப்பிட்றோம்ல. இல்ல நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் சாப்பிடுவேன், அப்புறம் அடுத்த வியாழக்கிழமை சாப்பிடுவேன், இடையில நான் 4 நாள், வாரத்துல 2 நாள் தான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றவங்க அல்லையே சொல்லுங்க. வாரத்திலேயே நான் 2 நாள் தான் ஏன் சாப்பிடுறேன். சோத்திரம். ஏன்னா நான் அப்படிதான். இல்ல டெய்லி 3 நேரம் சாப்பிடுறோம்ல, 4 டீ குடிக்கிறோம்ல. அப்படின்னா கர்த்தர் மேல் உள்ள விசுவாசமும் ஏதோ நவம்பர் டிசம்பர் ஜனவரி அப்புறம் மறுபடியும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இல்லாம ஜனவரியில ஆரம்பிக்கிற விசுவாசம் டிசம்பர் முடிகிறது வரைக்கும் இருக்கணும். நீங்க அல்லையிலயோ சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும், பரவாயில்ல. சொல்ல வேண்டியது என் கடமை, பிரசங்கிக்க வேண்டியது என் வேலை. ஆண்டவர் என் இருதயத்துல போட்டிருக்கிற வார்த்தையை சொல்ல வேண்டியது என் கடமை. விசுவாசிக்கிறதும் விசுவாசிக்காததும் நீங்க ஒருவேளை நினைக்கலாம், ஐயா என்னைய பார்த்து தான் பிரசங்கம் பண்றாரு, எனக்காக தான் பிரசங்கம் பண்றாரு. நோ டவுட், உங்களுக்காக தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நான் வெளியில யாருக்கும் பிரசங்கம் பண்ணல, இந்த சபைக்குள்ள வராதவங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணல. சபைக்குள்ள இருக்கிற உங்களுக்கு தாழ்மையோட சொல்லுகிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. அது என்ன கிருபை தெரியுமா? தரிசனத்தோடு பிரயாசம். என்ன பிரயாசம் தெரியுமா? வாழ்நாள் முழுவதும் இயேசுவை விசுவாசிப்பது. அது கொஞ்சம் கஷ்டம். அது ஒரு பிரயாசம். எல்லாராலும் இயேசுவை விசுவாசிச்சிட முடியாது. வாழ்நாள் முழுசும் எல்லாராலும் எப்போதும் இயேசுவை விசுவாசிக்க முடியாது. சிலர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இயேசுவை விசுவாசிப்பாங்க, சிலர் திருவிருந்துக்கு மாத்திரம் இயேசுவை விசுவாசிப்பாங்க, சிலர் பண்டிகைக்கு மாத்திரம் இயேசுவை விசுவாசிப்பாங்க. எப்போதும் எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கிறது கஷ்டம். அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, பிரயாசப்படணும். இயேசுவை விசுவாசிக்கிறதுல என்ன படணும்? ஆமா, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கும் சேர்த்து சொல்லுங்க.
பிரயாசப்படணும். படலாமா? என்ன பிரயாசம்? விசுவாசத்தின் பிரயாசம். மூணாவதா நாலாவதா? எபிரேயர் 6:10 வாசிங்க வேகமா. எபிரேயர் சோத்திர ஆண்டவரே. எபிரேயர் 6:10. அல்லேலூயா. ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? வாசிங்கக்கா. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் அநீதி உள்ளவர் அல்ல. அடுத்த வாரம் வரும்போது பைபிள் கொண்டு வரணும். என்னக்கா செல்லு பார்த்து பைபிள் வாசிக்க கூடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வசனம் சொல்லுகிறது பிரயாசம். என்ன பிரயாசம்? ஊழியக்காரர்களுக்கு. அப்படித்தானே அந்த வசனம் இருக்கு. சோத்திரம். எபிரேயர் 6:10 நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினால் வருகிற பிரயாசம். சபையில ஒரு பிரயாசம், ஊழியர்களுக்கு பிரயாசம், ஊழியத்துல பிரயாசம். சரியா? நான் இதை ரொம்ப பேசல, அடுத்ததுக்கு போகும். தீத்து 2:14. இன்னும் ஒரு வசனம் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணிடலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிரயாசத்தின் பட்டியல். இதுக்கு பேர் கிருபை. அதுக்கு ஒரு கிருபை வேணும் இல்லையா? ஊழியக்காரர் பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்வதற்கு ஒரு கிருபை வேணும். சபையில வந்து வேலை செய்யறதுக்கு ஒரு கிருபை வேணும். வருஷத்துக்கு ஒரு கிறிஸ்துமஸ். எப்படி மனசு வருது வீட்டுல கிடந்து உறங்குறதுக்கு? எவ்வளவு வேலை நடக்கு தெரியுமா? சபையில எவ்வளவு வேலை நடக்கு தெரியுமா? ஒரு 3-4 பேர் நேற்றுக்கு ராத்திரி இங்க தூங்கவே இல்லை, என்னையும் சேர்த்து படுக்கவே இல்லை. ஒரு நேரம் கூட படுக்கல, உட்கார கூட இல்லைன்னு சொல்லலாம். நேற்றைக்கு இரவு முழுவதும் உட்கார கூட இல்லை. அவ்வளவு, ஏன்னா ஆட்கள் கிடையாது வேலை செய்ய. நீங்க எல்லாரும் நேற்றைக்கு சாயங்காலம் வந்தீங்க, சோத்திரம் சொன்னீங்க, எல்லாத்தையும் பார்த்தீங்க, வீட்டுக்கு போயிட்டீங்க. சந்தோஷம். இன்னைக்கு காலைல வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா பரிசுத்தவான்களுக்கு, ஊழியர்களுக்கு, சபைக்கு பிரயாசப்படுவதற்குல அதுக்கு பேர் ஒரு கிருபை. கிருபை அது பிரயாசம், அது கஷ்டம். எல்லாராலையும் வந்து வேலை செய்ய முடியாது. குனிஞ்சி ஒரு பாய் எடுக்கிறதுக்கே சிலருக்கு கஷ்டமா இருக்கும். சேரை எடுத்து அந்த பக்கம் வைக்கிறதுக்கு சிலருக்கு கஷ்டம். அது பெரிய கஷ்டம். இது போன ஞாயிற்றுக்கிழமை நான் பண்ண வேண்டிய பிரசங்க, நேரம் இல்லாதனால இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். பிரயாசம். சரி, இப்போ தீத்து 2:14 வாசிங்க. 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். பக்தி வைராக்கியமாய், ஸ்தோத்திரம், நற்கிரியைகளை செய்ய நம்ம பிரயாசப்படணும். ஏற்கனவே அந்த கிரியைகளை குறித்து பேசிக்கிட்டே வர்றோம். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். பிலிப்பியர் 2:30 வாசித்து ஜெபம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆண்டவருக்கு. ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனை எண்ணாமல் மரணத்திற்கு அங்க எப்பாப்ராத்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க மேல ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். 25வது வசனத்திலிருந்து வாசித்தால் எப்பாப்ராதித்து என்கிற ஒரு மனிதனை குறித்து பவுல் எழுதுறார். இந்த மனுஷனை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இவன், இந்த மனிதன், ஸ்தோத்திரம், எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்துல உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அப்படின்னு எழுதுறார். இங்க அந்த ஊழியத்தை குறித்ததான பிரயாசத்தை தான் பவுல் எழுதி வச்சிருக்காரு. ஸ்தோத்திரம். இப்ப நான் இங்க முடிக்கிறேன். 2 கிருபை அந்த அம்மா பெற்றாங்க. 1 ரட்சிப்பு, இயேசு என்னும் கிருபை. 2 தரிசனத்தோடு உள்ள பிரயாசம். இந்த 2 கிருபையையும் இந்த பண்டிகை காலங்களில் நம்ம பெற்றுக்கொள்ளணும். 2வது கிருபை மிகவும் முக்கியமானது. முதல் கிருபையை பெற்ற ஒவ்வொருவரும் 2வது கிருபையை பெற்றுக்கொள்ளணும். 2வது கிருபையை பெற்றுக்கொள்ளாட்டா நித்திய மகிழ்ச்சி தலைக்கு மேல வராது. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் தரிசனத்தோடு பிரயாசப்படுகிறவனாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆத்துமாதாயம், ஒரே ஒரு வாழ்க்கை, நற்கிரியைகள், கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தில், கர்த்தரின் கிரியையில்
நான் பிரயாசப்படுகிறவனாய் மாற வேண்டும். அந்த கிருபை எனக்கு இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில வேணும். நான் சொல்லிட்டேன் எனக்கு வேணும்னு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அல்லேலூயா. வேணுமா வேண்டாமா? உங்களுக்காக பிரயாசப்படுறதுல தப்பு இல்லை. நீங்க உங்களுக்காக பிரயாசப்படுங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்காகவும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காகவும் கர்த்தருடைய சபைக்காகவும் பிரயாசப்படணும். இந்த ஐக்கியங்களுக்கு ரிப்போர்ட்டுக்கு எழுதும் போது ஒரு டீட்டெயில் கொடுத்தேன். இந்த வருஷம் கர்த்தருக்காக உங்க ஐக்கியம் என்ன செஞ்சது? ஆண்கள் ஐக்கியத்திலேருந்து இந்த வருஷம் நீங்க என்ன செஞ்சீங்க? பெண்கள் ஐக்கியத்திலேருந்து இந்த வருஷம் சபைக்கு கர்த்தருக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? 2025 என்ன செய்ய போறீங்க? அதுக்கு பேர் தான் தரிசனத்தோடு உள்ள பிரயாசம். பிரயாசப்படலாமா? எழுந்து நின்று தேவ சமூகத்திலே தயவாய் ஜெபிக்க போகிறோம். ஒரு 2 நிமிடம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பண்டிகை ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. உங்களை ஆசீர்வதிச்சு தான் நான் பேசியிருக்கேன். உங்களை ஆசீர்வதித்து தான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மரியாள் கிருபை பெற்றுக்கொண்டாள். அந்த அம்மாவுக்கு கிடைச்ச 2 கிருபை. அதுல 2வது கிருபை தரிசனத்தோடு உள்ள பிரயாசம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த கிருபை கிடைக்கணும். எல்லாருக்கும் அந்த கிருபை கிடைக்கணும். அந்த கிருபை கிடைச்சிச்சுன்னா அதைத்தான் அந்த வசனம் வாசித்தோம். ஏசாயா 35:10. இந்த கிருபை யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்களுக்கெல்லாம் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல். அதான் அந்த வசனம் நம்ம லூக்கா 2 வாசித்தோம். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. என்ன நற்செய்தி? மரியாம்மா வயிற்றுக்குள்ளால இருக்கிற தரிசனம். மரியாம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிற தரிசனம் தான் அந்த நற்செய்தி. இந்த அம்மா தரிசனத்தை பிரயாசத்தோட சுமக்குது. ஆமா, அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்டும் உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் மாறல. ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. கிறிஸ்துமஸ் கொண்டாட ஆரம்பிச்சு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இன்னும் உன் கண்ணீர் துடைக்கப்படல. இன்னும் துக்கமும் சஞ்சலமும் வேதனையும் உன் வீட்டுல இருக்கு, உன் வாழ்க்கையில இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்றார், தரிசனத்தோடு பிரயாசப்படு. தரிசனத்தோடு பிரயாசப்பட ஆரம்பி. உன் சிரசின் மேல நித்திய மகிழ்ச்சி வருவதை நீ பார்ப்பாய். சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடிப்போ. நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல இருக்கும். நீ திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி வருவாய். மீட்கப்பட்ட நீ இன்னைக்கு ஆனந்த களிப்போடு வரல. ரட்சிக்கப்பட்ட நீ சந்தோஷத்தோடு வரல தேவ சமூகத்துக்கு. அவ்வளவு பிரச்சனை உன் குடும்பத்துல, அவ்வளவு கஷ்டம் உன் வாழ்க்கையில. இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். சகோதரா, ஆண்டவர் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். சகோதரி, கர்த்தர் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தரிசனத்தோடு பிரயாசப்பட ஒப்பு கொடுங்கள். ஜீவனுக்காக, நித்திய ஜீவனுக்காக பிரயாசப்படுங்க. கர்த்தரின் கிரியைக்காக பிரயாசப்படுங்க. கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்துக்காக பிரயாசப்படுங்க. பரிசுத்தவான்களின் ஊழியத்துல பிரயாசப்படுங்க. ஆத்துமாதாயம் செய்கிற ஊழியத்துல பிரயாசப்படுங்க. இதுதான் பிரயாசத்தின் பட்டியல். இத நீங்க பிரயாசப்பட ஆரம்பிக்கும் போது உங்க சிரசுல நித்திய மகிழ்ச்சி. கையை உயர்த்தி, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்டிருக்கலாம், நீ சோர்ந்து போயிருக்கலாம். God is speaking to you. ஆண்டவர் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். சகோதரா, God is encountering you.
கர்த்தர் உன்னை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நல்ல நேரம் இது. God's presence is meeting you. தேவனுடைய பிரசன்னம் உன்னை சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஜெப நேரம் இது. ஆண்டவருக்கு விட்டு கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கண்ணீரை துடைப்பார். சகோதரா, உன் கண்ணீரை இயேசு துடைப்பார். உன் வேதனையை மாற்றுவார். உன் பலவீனம் மாறும். உன் பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். இயேசுவை வாழ்நாள் முழுவதும் விசுவாசி. வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை விசுவாசி. கர்த்தரின் கிரியையை நீ செய். நித்திய ஜீவனுக்கான பிரயாசத்தை நீ எடு. பரிசுத்தவான்களின் ஊழியத்திலே நீ பிரயாசப்படு. ஆத்துமாதாயத்துக்காக பிரயாசப்படு. சகோதரி, வாலிப தங்கச்சி, எனக்கு தெரியும் ஆண்டவர் உன்கிட்ட பேசிட்டு இருக்காரு. உனக்கும் தெரியும் கர்த்தர் உன் கூட பேசிட்டு இருக்காரு. ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. எனக்கு அந்த கிருபையை தந்துருங்க ஆண்டவரே. அந்த கிருபையை நான் இன்னைக்கு பெற்றுக்கொள்றேன் ஆண்டவரேன்னு சொல்லு. I receive that grace in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அந்த கிருபையை நான் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எல்லாரும் வேண்டாம். ஆண்டவருக்கு தரிசனத்தை சுமந்து பிரயாசப்படுவேன். உண்மையா யாராவது ஒப்பு கொடுக்கிறவங்க இருந்தா யாரும் தயவு செய்து கண்ணை திறக்காதீங்க. நானும் கண்ணை திறக்க போறதில்லை. தயவு செய்து யாரும் கண்ணை திறக்காதீங்க. ஆண்டவருக்கு தரிசனத்தை நான் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக பிரயாசப்படுவேன். எனக்கு அந்த கிருபை வேணும்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க வலது கையை உயர்த்தி அல்லது உங்க இருதயத்துல கைய வச்சுக்கோங்க. God is encountering you. ஆண்டவர் உன்னைய நேரடியா சந்திக்கிறேன். ஓ thank you Lord. எனக்கு தெரியல, ஆண்டவர் சில நாட்களாக இடைப்பட்டு கொண்டே வருகிறார். என்னோடு இடைப்பட்டு கொண்டே வருகிறார். இன்னைக்கு நான் உனக்கு இதை தீர்க்கமா சொல்றேன். கர்த்தருடைய பிள்ளையே, come on, உன் கண்ணீர் துடைக்கப்படட்டும். தாயே, எனக்கு அருமையான தாயே, ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் வீட்டுல நீ புலம்பிக்கிட்டே இருக்கிற. இன்னும் நீ புலம்பிக்கிட்டே இருக்கிற. God is encountering you. கர்த்தர் உன்னை இன்னைக்கு நேரடியா சந்திக்கிறார். Hallelujah, hallelujah, hallelujah. Submit your life. ஒப்புக்கொடு, 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 ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. Come on, hallelujah. ரகபதலஷே ரேகந்தரபக ஓலி அந்தரபௌடிலி பியாரபஷேகே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலோ உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே. இந்த உடலோ ஹல்லேலூயா அன்பர் ரேகபலகதரஷேகே. ஆமென். ஒருவேளை தங்கச்சி, தம்பி, கருமையான சகோதரா, சகோதரி, நீங்க வெளி ஊர்கள்ல கூட இருக்கலாம். வேலையினால, குடும்பங்கள்னால நீங்க வெளி ஊர்கள்ல நீங்க இருக்கலாம். நோ மேட்டர், எங்க இருந்தாலும் நீங்க இந்த பிரயாசத்தை பட முடியும். இந்த கிராமங்கள்ல, இந்த பகுதியில இருந்தாதான் நீங்க பிரயாசப்படணும்ன்ற அவசியம் இல்லை. எங்க இருந்தாலும் இந்த தரிசனத்தோட நீங்க பிரயாசப்பட முடியும். Wherever you are,
wherever you are, எங்க இருந்தால் இந்த தரிசனத்தோடு நீ பிரயாசப்படும். இந்த பண்டிகை ஆராதனையில எத்தனை பேர் அதுதாங்க மகிழ்ச்சி, அதுதான் பண்டிகை, அதுதான் கிறிஸ்துமஸ், ஸ்தோத்திரம், அதுதான் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை. அதை புரிந்து கொள்ளணும் சபை. உலகம் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸை நம்ம கொண்டாட வேண்டாம். அர்த்தமுள்ள ஒரு பண்டிகையாக கர்த்தர் இந்த பண்டிகையை நமக்கு ஆசீர்வதித்து மாற்றி தருவாராக. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது எஜமானனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி, இதுவரைக்கும் இல்லப்பா, இன்னையிலிருந்து என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, அழைத்தீரே, சொல்லுங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா, என்னை அழைத்தீரே, லேமனரா கதோலோ ஷேகரிபி அந்துர பௌடலாத ஏனோ அதை நான் எஜமானனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. இங்க நிறைய பேர் ரொம்ப ஆசையா இந்த பண்டிகை நாட்கள்ல வந்திருக்கீங்க. இங்க நான் உங்களை குறை சொல்ல, ரொம்ப ஆசையா ஒரு அம்மா நேரத்துக்கு வந்தாங்க, காலையில ஒரு அம்மா வந்தாங்க. நம்ம சொன்னாங்க, ஐயா நான் இந்த ஊர்ல வேலைக்கு போயிருந்தேன், வேலைக்குல என் பையனை பார்க்க போயிருந்தேன், அங்க இருந்தேன், அங்க ஒரு சபைக்கு போனேன், அந்த பாஸ்டர் என்னை எவ்வளவோ கட்டாயப்படுத்தினாரு, இருங்க கிறிஸ்துமஸுக்கு இங்க இருங்கன்ட்டு. இல்ல எனக்கு அங்க திருப்தி இல்லையா, நான் எனக்கு இங்க வரணும்னு ஆசையா ஓடி வந்துட்டேன். அப்படி இங்க எல்லாரும் அப்படிதான் வந்திருப்பீங்க, பல இடங்கள்ல நீங்க வந்திருக்கீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதித்து அனுப்புறாரு, உங்களை தொட்டு அனுப்புறாரு, உங்களை விடுவித்து அனுப்புறாரு, உங்களுக்கான அற்புதத்தை உங்க மேல கர்த்தர் வைத்து அனுப்புறார், உங்களுக்கான ஆசீர்வாதத்தை அவர் உங்க மேல வைத்து அனுப்புறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த நாட்களிலே புறப்பட தேவன் கிருபை செய்வாராக. நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தொடர்ந்த கிருபையினாலே ஆசீர்வதித்து நடத்தும். ஒப்பு கொடுத்த எல்லாரையும் கர்த்தர் கரம் பிடிங்க. யார் யாரெல்லாம் ஒருவேளை கையை உயர்த்துறதுக்கு வெட்கப்பட்டு இருதயத்துல சொல்லி இருக்கலாம், கர்த்தர் அவங்க இருதயத்தையும் பார், நீர் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர்னு வசனம் சொல்லு, பிடித்துக்கொள். ஆண்டவரே, வரப்போகிற காலங்கள் நித்திய மகிழ்ச்சியின் காலங்களாக உங்களுக்கு இருக்கட்டும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிற, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகிற காலங்களாக இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மாறுவதாக. ரட்சிக்கப்பட்டவங்க வாழ்க்கையில எத்தனை காலங்கள் ஆண்டவரே, ஆண்டவர் விடுவிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த கிருபையை கர்த்தர் இவங்க மேல வைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம்.